நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிற சிறப்பான நாள் இந்த நாள். இணைச்சட்ட நூலின் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழி மரபினரை தெரிந்து கொண்டார். இதோ நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்ததினாலேதான் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கிருபையால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சரியானதை செய்தால் மட்டுமே உங்களுடைய வழிமரபு கடவுளால் தெரிந்து கொள்ளப்படும். இல்லையேல் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், உங்களுடைய தீமையின் நிமித்தம் உங்களுடைய வழிமரபு புறக்கணிக்கப்படும். இந்த உண்மையை உணர்ந்து நம்முடைய வழிமரபு கடவுள் முன் அடையாளமாக, சாட்சியாக விளங்க மன்றாடி ஜெபிப்போம். கொண்டு வருவேன் ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். இன்று திருப்பாடல் 77 நமக்கு அருளப்படுகிறது. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். பல நேரத்தில் நாம் நம்முடைய எண்ணங்களிலேயே வாழ்ந்து வெற்றியடைய விரும்புகிறோம். கடவுளுடைய செயல்களை நினைவு கூறுவது என்பது ஒரு எட்டா கனியாக பலருக்கு மாறிப்போயிருக்கிறது. இன்றைய வாழ்வியல் சூழல்களில் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய, தன் சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் நாம் புறம்பே வைத்துவிட்டு கடவுளுடைய செயல்களை நாம் நினைவுக்கு கொண்டு வர மன்றாடி துதிப்போம். கொண்டு வருவேன் ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன், உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன் என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. பலர் ஆண்டவரை பற்றி அறிக்கை செய்வதை நம்முடைய வாழ்வில் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் இதை எனக்கு செய்தார் என்று. பல வேளைகளில் நாம் அவ்வாறு இல்லாமல் நாம் செய்ததாகவே அறிக்கை செய்கிற பல காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய செயல்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய இடங்களில் மகிமைப்படுத்த, அவருடைய வலிமை மிகு செயல்களை சிந்தித்து
அவரே இதை செய்தார் என்பதை அறிக்கை செய்ய ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் மக்கள் செய்ய முடியாத, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அரியன செய்யும் அந்த ஆண்டவர் இனிமேலும் அப்படியே செயல்பட போகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அடியார்களைப் போல உமக்கு உகந்த சாட்சியாக நாங்கள் என்னாலும் உம்முடைய ஆற்றலை நினைவு கூர்ந்து செயல்படுகிற நல்ல அடையாளங்களாக எங்களை உருமாற்றி அருளும். எங்களுடைய பலம் அல்ல, உம்முடைய பலனே எங்களை வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்வோமாக. ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.